இலங்கையில மிக முக்கியமான 3 சம்பவங்கள் இன்றைய நாள்ல நடந்திருக்கு. அதுல மிக மிக முக்கியமான சம்பவம் காலையிலேயே எல்லாரும் எழும்பினோனே பார்த்த செய்தி. காலையிலே ஒரு என்ன சொல்றது, ஒரு பரபரப்பான ஒரு பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். செவ்வந்தி இஷாரா செவ்வந்தி நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. சர்வதேச காவல்துறையின் உதவியோடு இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றிருக்கிறது. அதாவது உங்களுக்கு தெரியும், இந்த வருஷம் பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி கொழும்பு நீதிமன்ற வளாகத்துக்குள்ள, அதாவது நீதிமன்ற கட்டிடத்துக்குள்ளேயே, அதாவது வழக்கு நடந்து கொண்டிருக்கும் போது அதாவது குற்றவாளி கூண்டில் வைத்து சுட்டுக்கொலை செய்யப்பட்ட சஞ்சீவ கொலையோடு பிரதான சந்தேக நபர், இந்த கொலையை இவர்தான் கொண்டு நடத்தினார் அப்படின்ற சந்தேகத்துக்கு இடமான துப்பாக்கியை அந்த சட்ட புத்தகத்துக்குள்ள வைத்து கொண்டு வந்த இஷாரா செவ்வந்தி இன்றைய நாள்ல நேபாளத்துல கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த கைது நடவடிக்கை பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. காரணம் என்னன்னு சொன்னா, அவங்க இலங்கைக்குள்ள இருக்காங்களா, இல்ல வெளிநாட்டுல போயிட்டாங்களா, தப்பி போனாங்களா, உயிரோடு இருக்காங்களா இல்லையான்ற தரவுகள் போலீசாரிடம் போதிய அளவு இருக்கல அப்படின்றதான் கடந்த காலத்துல போலீசார் சொன்ன அறிக்கையிலிருந்து பெறப்பட்ட தகவல்கள். இன்று நேபாளத்துல வைத்து 5 பேருடன் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த 5 பேர்ல மற்ற 4 பேர் மிகப்பெரிய பாரதூரமான போதைப்பொருள் கடத்தல்களோடு சம்பந்தப்பட்டவர்கள் அப்படின்றதும், அவங்களும் தேடப்பட்ட குற்றவாளிகள் அப்படின்றதும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. 5வது நபர் யார் அப்படின்னு சொன்னா, யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒருவர். இவருக்கு நேபாளத்துல அடைக்கலம் வழங்கினார் அப்படின்ற குற்றச்சாட்டுல அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. இப்ப இவங்க எல்லாருமே நாட்டுக்குள் அழைத்து வரதுக்கான நடவடிக்கைகள், சட்ட நடவடிக்கைகள் இப்பொழுது நேபாள அரசுக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இடையிலான அந்த சட்ட ரீதியிலான அந்த நிகழ்வுகள் இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டு, இது முடிந்த பிறகு இன்றோ அல்லது நாளையோ இவங்க எல்லாருமே நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டு காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டின் கொண்டு வந்து விசாரணைக்கு உட்படுத்தப்படுவாங்க. யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த நபர் தொடர்பாக இப்பொழுது ஆராயப்பட்டு வருவதாகவும், இவருடைய பின்னணி, இவர் ஏன் இவங்களுக்கு உதவி பண்ணாங்க, இவர் வந்து ஏன் அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தாங்க அப்படின்ற தகவல்கள் இப்பொழுது திரட்டப்பட்டு வருவதாகவும், நாட்டுக்குள் அவரையும் கொண்டு வந்து விசாரணை செய்ததுக்கு பின்பு அது தொடர்பான மேலதிக தகவல்களை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்படின்றத இன்றைய நாளில் காவல்துறை ஊடக பேச்சாளர் ஊடக சந்திப்பில் வைத்து தெளிவுபடுத்தியிருக்காரு. இது மிகப்பெரிய அளவான பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிற ஒரு செய்தியாக மாறியிருக்கு. பிடிக்கவே முடியாது, பிடிச்சு காட்டுங்க அப்படின்ற மாதிரி சவால் விடுக்கப்பட்ட ஒருவர் இன்றைய நாள்ல கைது செய்யப்பட்டிருக்காரு. இலங்கையை பொறுத்தவரையில் கடந்த காலங்களில் சர்வதேச ரீதியில இன்டர்போல், அதாவது சர்வதேச போலீசாரோடு இணைந்து அந்தந்த நாடுகளில் இருந்து கைது செய்யப்பட்ட 18வது நபர் இவர் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த வருஷத்திலேயே அப்படின்றது மிக 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 ஒரு முக்கியமான சம்பவமாக இன்றைய நாளில் இது பதிவாகியிருக்கு. நாளை முதல், அதாவது அக்டோபர் 15ஆம் தேதி முதல் விமான நிலையத்தில் ஒரு புதிய கட்டுப்பாடு, கட்டாயமான ஒரு நடைமுறை அமுலுக்குள்ள வருகிறது. வெளிநாடுகளில் இருந்து வாரவங்க குறுகிய கால பயணம், சுற்றுலா பயணம், வியாபார நோக்கம் எந்த காரணமாக இருந்தாலும் இந்த நடைமுறைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் அப்படின்றத குடிவரவு குடியகழ்வு திணைக்களம் இன்றைய நாள்ல அறிவிச்சிருக்காங்க. அதாவது ETA என்று சொல்லக்கூடிய மின்னணு பயண அனுமதி பத்திரம். இந்த அனுமதி பத்திரத்தை எல்லாருமே எடுத்துக்கொண்டுதான் வரணும். இதை எடுக்கிறது மிக மிக இலகுவான விஷயம் அப்படின்னு சொல்லப்படுது. குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தினுடைய இணையதளத்துல நீங்க உங்களுடைய தகவல்களை பதிவு செய்து இந்த அனுமதி பத்திரத்துல அந்த நிமிடத்திலே நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதற்கான கட்டண பதிவு இருக்கு. இந்த கட்டணத்தை செலுத்திட்டு நீங்க அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொள்ள, அது ஆன்லைன் மூலமான நடைமுறை தான். இது வந்து இங்க எடுக்கிறது இல்லை, நீங்க எடுத்துக்கொண்டு இங்க வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பா நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், ஃப்ரீ விசா உள்ள நாடுகளில் இருந்து வாரவங்களும் இதை பெற்றுக்கொள்ளணுமா? குறிப்பா ஃப்ரீ விசா அப்படின்னு சொல்லும் போது சீசல் நாடு, மாலத்தீவு, சிங்கப்பூர், சீனா, இந்தியா, ரஷ்யா, தாய்லாந்து, இந்தோனேஷியா, மலேசியா, ஜப்பான் ஆகிய நாடுகளுக்கான பயணிகள் நாட்டுக்குள்ள இலங்கைக்குள்ள வரும்போது அவங்களுக்கு விசா கட்டணம் எதுவும் இல்லை. விசா இல்லாமலே வரலாம். அவங்க இங்க குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தில் வச்சு அவங்களுக்கு விசா அவங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி கொடுக்குறாங்க. இவங்க கட்டணம் செலுத்தியா இந்த ETA அனுமதி பத்திரத்தை பெறணும்னு பார்த்தா இல்லை, இவங்க ஃப்ரீயாவே இதை எடுத்துக்கொண்டு வரலாம். அவங்களுக்கு எந்த விதமான கட்டணங்களும் இல்லை. ஏற்கனவே விசா கட்டணம் செலுத்தி நீங்க பெற்றுக்கொள்வீங்க தானே, அவங்களுக்கு தான் இந்த ETA கட்டணம் செலுத்தப்பட வேண்டும். ஆனா என்னதான் ஃப்ரீ விசா இருந்தாலும் நீங்க இந்த ETA அனுமதி பத்திரத்தை எடுத்ததுக்கு பிறகு நாட்டுக்குள்ள அனுமதிக்கப்படுவீங்க அப்படின்றத குடிவரவு குடியகழ்வு திணைக்களம் கட்டாயமான ஒரு நடைமுறையாக நாளை முதல் அமுல்படுத்தியிருக்காங்க. இது ஏன் செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, பாதுகாப்பை உறுதிப்படுத்துறதுக்கும், யார் யாரெல்லாம் நாட்டுக்குள்ள வாராங்க அப்படின்றத அடையாளப்படுத்துறதுக்கும், எத்தனை பேர் எந்தெந்த நாடுகள்ல இருந்து வாராங்கன்ற
கணக்கை இலகுவாக பெற்றுக்கொள்வதற்காகவும் சட்டவிரோதமான செயல்களில் வெளிநாடுகளில் ஈடுபட்டவங்க நம்ம நாட்டுக்குள்ள வாராங்களா என்றதை கண்காணிக்கிறதுக்காகவும் அதை பரிசோதனை செய்வதற்காகவும் உறுதிப்படுத்துவதற்காகவும் இந்த நடைமுறையை அமுலுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி குடிவரவு குடியகல்வு திணைக்களம் சொல்லியிருக்காங்க. எனவே வெளிநாட்டிலிருந்து நாளை முதல் வார நீங்க இந்த ETA மின்னணு பயண அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொண்டு வாங்க. நீண்ட வரிசையை தவிர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது இணையத்தில் மிக இலகுவா பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். வெளிநாட்டிலிருந்து பார்க்குற நீங்க வெளிநாடுகளில் இருந்து நாட்டுக்குள்ள வரப்போற நண்பர்களுக்கு அல்லது உங்களுடைய உறவர்களுக்கு இதை அனுப்பிவிடுங்க. இந்த செய்தியை கேட்டீங்கன்னா பெரிய அளவு ஆச்சரியப்படுவீங்க. அதாவது ஜனவரி மாதம் இந்த வருஷம் 1ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் இந்த மாதம் 13ஆம் தேதி வரைக்குமான காலப்பகுதிக்குள்ள நாட்டின் அத்தனை பகுதிகளிலையும் 5.7 மில்லியன் 57 லட்சம் பேர் சோதனைக்குட்படுத்தப்பட்டிருக்காங்க. காவல்துறையால போலீஸ், ஆர்மி, அதிரடிப்படையினர் என்று எல்லாருடைய சோதனை நடவடிக்கைகளின் கீழ் 57 லட்சம் பேரை சோதனை செஞ்சிருக்காங்க. இதுல 4802 பேர் மிகப்பெரிய தேடப்பட்ட குற்றங்களோடு சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. 57 லட்சம் பேரை சோதனை செஞ்சுக்காங்க பாருங்க. இப்ப நீங்க ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும், சோதனை நடவடிக்கைகள் ஈடுபட்டிருப்பாங்க. அவங்களுடைய பேரு, அவங்களுடைய முகவரி, இந்த மாதிரியான முக்கியமான தகவல்கள் எல்லாமே அதில் எழுதி கொண்டிருப்பாங்க. இந்த அடிப்படையில் வச்சு கொண்டுதான் இந்த தகவல்கள் இன்றைய நாள்ல போலீஸ் ஊடக பேச்சாளர் இந்த தகவலை வெளியிட்டிருக்காரு. இதுல மிக மிக முக்கியமான விஷயம் என்ன சொன்னா, பாதாள உலக, அதாவது குறிப்பா போதைப் பொருளோடு சம்பந்தப்பட்டவர்களிடமிருந்து இந்த வருஷத்துல மட்டுமே 73 கோடி ரூபாய் சொத்து அல்லது பணம் போலீசாரால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. 73 கோடி. 2021 இருந்து 2024ஆம் ஆண்டு காலப்பகுதிக்குள்ள மட்டுமே 3902 கோடி ரூபாய் பணம் போதைப்பொருள் அல்லது பாதாள உலக குழுக்களோடு அல்லது சட்டவிரோதமான முறையில செயற்பட்டு கொண்டிருந்த குழுக்களிடமிருந்து பணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கு. 3902 கோடி. அதோட இந்த வருஷத்துல கைப்பற்றப்பட்ட சொத்துக்கள் அப்படின்ற விவரத்தையும் வெளியிட்டிருக்காங்க. தங்க நகை 354 பவுண்ட் தங்கம், 72 வாகனங்கள், 35 வீடுகள், 34 ஏக்கர் நிலம் என்று பெரிய அளவான சொத்துக்கள் இந்த வருஷத்திலேயே பாதாள உலக அல்லது போதைப்பொருள் கடத்தல்காரர்களோடு கண்டுபிடிக்கப்பட்ட சொத்துக்களாக, அது அரச சொத்துக்களாக அல்லது காவல்துறையின் பக்கமாக இப்பொழுது கைவசப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு மின்சார கட்டண அதிகரிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம். ஏற்படலை. காரணம் என்னன்னு சொன்னா, பொது பயன்பாட்டு ஆணைக்குழு கடந்த நாட்களில் பொது அமைப்புகள் பொது மக்களிடம் ஒவ்வொரு மாவட்டங்களாக சென்று கருத்து கணிப்புகளை ஏற்படுத்தியிருந்தாங்க. அதுல பெறப்பட்ட தரவுகள் அடிப்படையில் இந்த முறை மின் கட்டணம் அதிகரிப்பது சாத்தியமே இல்லை அப்படின்றது அந்த தரவுகள் மூலமாக பெறப்பட்டது. எனவே இதன் காரணமாக மின் கட்டணம் வருகின்ற 3 மாச காலத்துக்கு அதிகரிக்கப்பட மாட்டாது அப்படின்றத அரசாங்கம் இன்றைய நாள் அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே மின்சார சபை பாரிய நட்டத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கு. அதனால 6.8% மின் கட்டண அதிகரிப்பு நிச்சயமா தேவை அப்படின்றத மின்சார சபை ஏற்கனவே பரிந்துரை செஞ்சிருந்தாங்க கடந்த மாதம். அது அடிப்படையில் இந்த கருத்து கணிப்புகள் எடுக்கப்பட்டது. பொது பயன்பாட்டு ஆணைக்குழு அறிவிச்சிருக்காங்க, இல்ல இந்த முறை மின் கட்டணம் அதிகரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி. இந்த முறை அதிகரிக்கப்பட்டிருந்தால் இந்த வருஷத்திலே அதிகரிக்கப்பட்ட 3வது தடவை மின் கட்டண அதிகரிப்பு அப்படின்றது பதிவாகி இருக்கும். போன முறை உங்களுக்கு தெரியும் 15% அதிகரிச்சாங்க. இன்னும் காணாது அப்படின்னு சொல்லி இன்னும் 6.8% வேணும்னு கேட்டாங்க. ஆனா இப்போதைக்கு இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதிகரிக்கப்பட்டிருந்தால் பேருந்து கட்டணம் அதிகரிக்கப்பட்டிருக்கும், போக்குவரத்து கட்டணம் அதிகரிக்கப்பட்டிருக்கும், ஏன் பொருட்களுடைய விலைகள் அதிகரிக்கப்பட்டிருக்கும், பெரிய அளவா உற்பத்தி ஏற்றுமதி என்று பாரிய அளவான விலையேற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கும் அப்படின்றது இப்போதைக்கு சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் தான். ஆனாலும் வரும் நாட்கள்ல இந்த சோலார் சம்பந்தமான பல வேலை திட்டங்களை இலங்கை மின்சார சபை மேற்கொண்டு வருவதாகவும், இதனால மின் கட்டணத்தை தொடர்ந்தும் கூட்டுவதற்கல்ல குறைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்து வருவதாகவும் சொல்றாங்க. நல்ல விஷயம். தொடர்ந்தும் இதை குறைக்கிறதை விட கூட்டாமல் இருந்தாலே பெரிய விஷயம் அப்படின்றதான் இப்போது இருக்கிற மக்களுடைய ஒரு கோரிக்கை கூட. எனவே இந்த விஷயங்கள் தான் இந்த நாளில் பார்க்கப்பட்ட மிக மிக முக்கியமான செய்திகளாக இருக்கு. ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல் எல்லாத்தையும் போல பண்ணுங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.